வெல்கம் டு எம்கேயு ஃபேமிலி சேனல். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மௌன சாட்சி. அந்த பெரிய பங்களாவை ஒன்ற வீட்டின் பெயர் அன்பு இல்லம். ஆனால் அந்த பெயருக்கும் அந்த வீட்டின் சூழலுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது நிலாவுக்கு மெல்ல மெல்ல புரிய தொடங்கியது. நிலா ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்தவள். கதிர் அவளை விரும்பி திருமணம் செய்து கொண்டான். கதிரின் தாய் ராஜேஸ்வரி அந்த பகுதியிலேயே செல்வாக்கு மிக்கவர். ஆனால் வீட்டிற்குள் அவர் ஒரு சர்வதிகாரி. அதிகாலை தொடக்கம். ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லை. அதிகாலை 4:30 மணிக்கு நிலாவின் அலாரம் அடிக்கும் முன்பே ராஜேஸ்வரி கதவை தட்டுவார். என்ன தூக்கம் இது? சூரியன் உதயமாவதற்குள் வாசல் தெளித்து கோலம் போட வேண்டாமா? அடுத்த வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க என்று கத்துவதுதான் நிலாவின் காலை வணக்கம். நிலா ஆசையாக கோலமிட்டாலும் இது என்ன கோலம்? கோணலாக இருக்கிறது. உன் அம்மா வீட்டில் இதை கூடவா கற்றுத்தரவில்லை என்று எடுப்பிலேயே அவள் குடும்பத்தை இழுத்து பேசுவார். நிலா அமைதியாக சமையல் அறைக்குள் நுழைவாள். அங்கே அவளுக்கு தனி உலகம் கிடையாது. ராஜேஸ்வரி பின்னாடியே வந்து, எண்ணெய் இவ்வளவு ஊற்றாதே, கதிர் உடலுக்கு ஆகாது, கடுகு கருகிவிட்டது, உனக்கு சமைக்கவே தெரியவில்லை என்று ஒவ்வொரு நொடியும் நச்சரிப்பார். திட்டமிட்ட சதி. கதிரின் பார்வையில் நிலா ராஜேஸ்வரியின் தந்திரமே கதிரிடம் நிலாவை தவறாக சித்தரிப்பதுதான். கதிர் மாலையில் வேலை முடித்து வரும்போது ராஜேஸ்வரி தன் முகத்தை வாட்டமாக வைத்துக் கொள்வார். என்னம்மா ஆச்சு என்று கதிர் கேட்டால், ஒன்றுமில்லைப்பா, நிலாவிடம் கொஞ்சம் மெதுவாக சமைக்க சொன்னேன். அவள் என்னை வயதானவள் என்று ஏளனமாக பேசுகிறாள். நான் இந்த படிப்பு படிக்காதவள் தானே, அவளுக்கு நான் சொல்வது எப்படி பிடிக்கும் என்று கண்ணீர் வடிப்பார். கதிர் இதை கேட்டு நிலாவிடம் கோபப்படுவான். அம்மா சொல்வதை கேட்டு நடப்பதில் உனக்கு என்ன குறைந்து விட போகிறது என்று கேட்டான். நிலா தான் சொல்ல வருவதை சொல்ல முயலும் போது, போதும் நிலா, அம்மாவை விட நீ எனக்கு பெரிதல்ல என்று கதிர் சொல்லிவிட்டு சென்று விடுவான். நிலாவின் நியாயம் சொல்லப்படாமலேயே புதைக்கப்படும். உணவில் நடந்த விபரீதம். ஒரு முறை நிலாவின் தம்பி வீட்டிற்கு வந்திருந்தான். நிலா அவனுக்காக சிறப்பான மதிய உணவு தயாரித்தாள். ராஜேஸ்வரிக்கு இது பிடிக்கவில்லை. நிலா தம்பியிடம் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் ராஜேஸ்வரி சமையல் அறைக்குள் புகுந்து குழம்பில் அளவுக்கு அதிகமாக உப்பை கொட்டிவிட்டார். சாப்பிடும்போது தம்பி முகம் மாறியது. அக்கா, குழம்பு ரொம்ப உப்பா இருக்கே என்றான். ராஜேஸ்வரி உடனே முந்திக்கொண்டு, பார்த்தாயா கதிர், உன் மனைவிக்கு தம்பி வந்த சந்தோஷத்தில் சமையலில் கூட கவனம் இல்லை. தம்பிக்கே இப்படி சமைக்கிறாள் என்றால் நமக்கு எப்படி சமைப்பாள் என்று ஏளனம் செய்தார். நிலாவுக்கு தான் சரியாக தான் செய்தோம் என்று தெரியும். ஆனால் அத்தையின் கள்ளச்சிரிப்பு அவளுக்கு உண்மையை உணர்த்தியது. தனிமைப்படுத்தப்பட்ட நிலா. ராஜேஸ்வரி நிலாவை மெல்ல மெல்ல தனிமைப்படுத்தினார். அவளுடைய போனை வாங்கி பீரோவில் வைத்துக்கொண்டு, வீட்டு வேலை சரியாக நடப்பதில்லை, போன் தான் உன்னை கெடுக்கிறது என்பார். நிலாவின் அம்மா பேசினால் அவள் குளித்து கொண்டிருக்கின்றாள் அல்லது தூங்குகிறாள் என்று பொய் சொல்லி தவிப்பார். நிலா ஒரு சிறை கைதி போலவே அந்த வீட்டில் வாழத் தொடங்கினாள். உண்மை வெளிப்பட்ட அந்த இரவு. ஒரு நாள் இரவு கதிர் வெளியூர் செல்வதாக சொல்லிவிட்டு சென்றான். ஆனால் அவனது கார் பழுதானதால் பாதியிலேயே திரும்பி வந்து விட்டான். அவன் உள்ளே நுழையும் போது நிலா ஹாலில் அழுது கொண்டிருப்பதை கண்டான். ராஜேஸ்வரி அவள் முன்னால் நின்று கத்தி கொண்டிருந்தாள். இங்கே பாரு நிலா, கதிர் சம்பாதிக்கும் சொத்து எல்லாம் எனக்குத்தான். நீ வெறும் வேலைக்காரி மாதிரி இருக்கணும். இதோ பாரு, உன் அம்மா கொடுத்த இந்த நகையை நான் அடகு வைக்க போறேன். கதிரிடம் கேட்டால், தொலைந்து விட்டது என்று சொல், இல்லை என்றால் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விடுவேன் என்று மிரட்டினார். கதிர் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். இவ்வளவு காலமும் தான் தாயாக மதித்தவர் ஒரு ராட்சசியாக இருப்பதை அவன் எதிர்பார்க்கவில்லை. கதிரின் அதிரடி முடிவு. கதிர் மெதுவாக உள்ளே வந்து, அம்மா, அந்த நகையை கொடுங்க என்றான். ராஜேஸ்வரி நடுங்கி போனார். கதிர், நீ எப்போ வந்த? நான் எப்போ வந்தேன் என்னம்மா? உங்க நிஜ முகம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நிலா இவ்வளவு நாளா ஏன் பேசாம இருந்தான்னு இப்பதான் புரியுது. அவன் என் மேல வச்சிருக்க அன்பால உங்க கொடுமையை தாங்கிக்கிட்டா. ஆனா நான் அவளை கைவிட்டுட்டேன் என்று கூறி நிலாவிடம் மன்னிப்பு கேட்டான். கதிர் தன் தாயிடம் உறுதியாக சொன்னான். இனிமே இந்த வீட்டில் நிலா தான் எல்லாமே. அவளுக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்தாலும் நான் அவளை கூட்டிட்டு தனியாக போயிடுவேன். உங்களுக்கு எங்க கூட இருக்கணும்னா அவளை மகளா நடத்த கத்துக்கோங்க. மாற்றம். கதிரின் கண்டிப்பும் நிலாவின் பொறுமையும் ராஜேஸ்வரியை மாற்றியது. தன் மகன் தன்னை விட்டு போய்விடுவானோ என்ற பயத்தில் அவர் தன் பிடிவாதத்தை விட்டு கொடுத்தார்.
நிலா எப்போதும் போல பொறுமையாகவும் அன்பாகவும் இருந்ததால் காலப்போக்கில் ராஜேஸ்வரிக்கு தன் தவறு புரிந்து நிலாவை தன் சொந்த மகளாகவே நேசிக்க தொடங்கினார். அன்பு இல்லம் இப்போது நிஜமாகவே அன்பால் நிறைய தொடங்கியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.